ரோமர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிப்போம். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பிரியமான காரியத்தை, சுத்தமான காரியத்தை செயலில் இருக்க காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்கிறவராயும் நாம் உதவி செய்கிறவராக இருக்க வேண்டும், காணப்பட வேண்டும். உதவி என்று நன்மை என்று கேட்டு வருவரிடத்தில் நாம் அவர்களுக்கு கைமாறு கருதாமல் நாம் ஒவ்வொரு உதவி செய்கிறவராக இருக்க வேண்டும், காணப்பட வேண்டும். தேவன் நாம் செய்கிற ஒவ்வொரு நன்மையான காரியத்தையும் உதவி செய்கிற அந்த விதத்தையும் பார்த்து ஒவ்வொருவருக்கும் நமக்குண்டான பலனை தருகிறதாயும், அது மாத்திரமல்ல கர்த்தருடைய கண்களே நம் ஒருவருக்கும் கிருபை கிடைக்கிறதாயும், அது மாத்திரமல்ல தேவன் நம் ஒருவரையும் மகிமைப்படுத்துகிறவராயும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவராயும் நம்ம ஒருவருக்கும் சமானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கட்டளையிடுகிறவராயும் தருகிறவராயும் இருக்கிறார காணப்படுகிறார். ஆகவே நாம் ஒருபோதும் பிறரிடத்திலே நாம் துன்மார்க்கமாய் நடந்து கொள்ளாமல், உதவி என்று கேட்டு வருவதற்கு நாம் அதை அலட்சியம் செய்யாமல், அவர்களை தள்ளிவிடாமல், நாம் ஒருவரும் நன்மை செய்கிறதற்கு திராணி இருக்கும் பொழுதே, ஏது இருக்கும் பொழுதே நாம் ஒருவருக்கும் நம்மால் இயன்ற அளவு முடிந்த அளவு உதவி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது காணப்படுகிறது. அப்பொழுது தான் தேவனுடைய பார்வையில் நமக்கு நாம் ஒருவரும் பிரியமானவர்களாக இருக்க முடியும், காணப்பட முடியும். வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவானவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே அவருடைய சுபாவத்தை நாம் ஒவ்வொருவரும் தரித்தவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய சாயலும் அவருடைய சுபாவமாகிய குணாதிசயங்களும் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிறதாய் இருக்க வேண்டும், காணப்பட வேண்டும். ஆமென். கர்த்தர் உங்களை